ஓ ஊர் பிரச்சனைக்கு நீயே போராடிக்க, எங்களை கூப்பிடாத. என்னங்க தஞ்சாவூரில் விவசாய பிரச்சனைக்கு எதுக்குங்க சீமா வந்து போராடுறாரு? அவர் சிவகங்கைக்காரர், அங்கே போய் பார்க்க சொல்லுங்கள். அப்படியாவது சொல்லுவியா? அந்த மேல் மாவள விவசாய பிரச்சனை, சீமானை கூப்பிடு. அங்கே கடலில் என்ன கொட்டிச்சு, சீமானை கூப்பிடு. நான் பூத மாதிரி என்னை அப்படியே உறிஞ்சி துப்பிற மாதிரி, அதுக்கெல்லாம் சீமா வரணும். அங்கே போட்டிட்டா வேற ஊருக்காரர் இங்கே வந்து எப்படி போட்டி விடுவார்? இதேண்டா கருணாநிதி எம்ஜிஆர்ட்ட கேட்கல, இதே ஜெயலலிதாட்ட கேட்கல? எப்படி இருக்கு பாருங்க. நான் கேட்பான், ஆளூர் சானவாஸ், ஆளூர் எங்கே இருக்குது? நாகர்கோயிலில் ஒரு ஊர். அவர் நாகப்பட்டினத்தில் சட்டமன்றத்தில் நிற்கும்போது போட்டால் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைங்க. என்னை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை. நான் கூட பாண்டைகிட்ட கேட்டேன், தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். நான் என்ன சொன்னேன்? சர்வாதிகார ஆட்சி முறை, தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம், அதான் என் ஆட்சி முறைன்னு சொன்னேன். அது தாயின் பேரன்பு தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். அதற்கு உதாரணமாக லீ குவான் யூ, பெருந்தலைவர் காமராஜ், இதில் உதாரணம் சொல்லி பேசுனேன். அவர் பாண்டே சொல்கிறாரு, அண்ணே நீங்கள் சொல்கிறது சரிதானே, அருமைண்ணே, லீ குவான் யூ எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே அப்படின்னு இதை பேசுகிறாரு. லீ குவானை பற்றி ஒரு கட்டுரையாக ஒரு நிகழ்ச்சியை போட்டு வர்றாரு. அதை தானே நான் பேசுகிறேன். என்னையே நீங்கள் எல்லோரும் வெறுக்கிறீங்கண்ணே. அண்ணே நீங்கள் பேசுகிறதுல பிரச்சனை இல்லைண்ணே, பேசுகிறது நீங்கங்கிறதான் பிரச்சனைன்ட்டு. அப்படி கருத்தில் பிரச்சனை கிடையாது, பேசுகிறவன் சீமாங்கிறதான் பிரச்சனை. இப்போ நான் என்ன பண்ணலாம்? வெள்ளையாகணும், தீ குளிச்சுட்டு வந்தால் செத்தில் போவேன். நான் என்ன தான் தீ குளிச்சுட்டு வந்துட்டு மீசையை நல்லா எடுத்துட்டு பூணூலை போட்டாலும் நான் அப்படி தான் இருப்பேன். அதனால் இவங்க என்னென்னா, இப்போ நாம் சொன்னதை தாண்டி எங்கள் அண்ணன் கமலஹாசன் என்ன கருத்தை வச்சுட்டாரு சொல்லுங்கள்? ஏன் அவர் ஓட்டு போட்டாங்க? வெள்ளையாக இருக்கார், அது ஒரு நோய்.